ஆமோஸ் எழுதின புஸ்தகம். ஆமோஸ் சின்ன தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம். ஆமோஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு நேர ஊழியரே கிடையாது. அவர் அத்திப்பழம் பொறுக்கிக்கிட்டு இருந்தவர். கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனை கூட தெரிந்து கொள்வார். அவனை அசாதாரணமாக பயன்படுத்த விரும்புவார். பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பிடிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கு பிரியமானதை உங்களுக்குள்ளும் அவனுக்குள்ளும் செய்வார், அவன் மூலமாகவும் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்றே ஒன்று கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அவரை அறிஞ்சிருக்கிறியாங்கிறது தான் முக்கியம். நீ பிஹெச்டியா, டிடி படிச்சிருக்கிறியா, எம்டி படிச்சிருக்கிறியா, அதெல்லாம் அவசியமே இல்லை. அவரை தெரியுமா? அவர் பவர் தெரியுமா? இல்லை, அவரை தெரியுமா? பவர் போயிடும், ஆனால் அவர் போக மாட்டார். அவர் இருந்தால் பவர் தன்னை போல் வருது. அவர் இல்லைன்னா நீ வெறும் கவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யார் இந்த ஆமோஸ் என்று கேட்டிங்கன்னா, ஒரு அத்திப்பழம் பொறுக்குகிற ஒரு சாதாரண குடியானவன். அவனை போய் ஆண்டவர் பிடிச்சார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமோஸ் 9:11 எடுத்து வாசிங்க. ஆமோஸ் 1. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் சகல ஜாதிகளையும் வசமாக்குறது. நல்லா கவனிங்க, வசமாக்குறது. சிங்கம், புலி, கரடி, யானை இதையெல்லாம் பழக்கப்படுத்துவாங்க. வசமாக்குறது. ஒரு காட்டு யானையை வசமாக்குறதுக்கு கும்கி அப்படின்னு ஒரு யானையை பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த கும்கி யானை கற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த எஜமானன் என்ன சொல்றாரோ அதன்படி அது செய்யும். அந்த மாதிரி எஜமானால் பழக்கப்படுத்தப்பட்ட அந்த யானையை வைத்து அடங்காத காட்டு யானைகளை கூட அடக்கிற வல்லமையை அதை பழக்கினவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ சகல ஜனங்களையும், தேவனை அறியாத மக்கள், ஹிந்திக்காரங்களா இருக்கலாம், உத்தரப்பிரதேசக்காரங்களா இருக்கலாம், வட இந்தியர்களாக இருக்கலாம், ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், சகல ஜனங்களையும் என்றால் சகல ஜாதிகளையும், ஆல் நேஷன்ஸ், அவர்களை எல்லாம் வசப்படுத்தி கொள்வதற்காக வாசிங்க. அந்நாளிலே எப்படி 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 விழுந்து போன தாவீதின் கூடாது. இவர் போய் படித்ததே கிடையாது. ஆமோஸ் போய் தாவீது யாரு, அவர் என்ன கூடாரம் கட்டி இருந்தார், நாலாகமத்தில் என்ன சொல்லியிருக்குது, சாமுவேலில் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் படித்ததே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தோட்ட வேலை, விவசாய வேலை. இது எப்படி வந்தது? இந்த ஆமோஸ் மேலே ஆவியானவர் வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. நான் ரொம்ப படித்ததில்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப அதெல்லாம் தெரியாது. அதுதான் நல்லது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, டிடி, எம்டி, இப்படி பெரிய 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 ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினவர்களிடத்தில் ஆண்டவர் பெருசாக எதிர்பார்ப்பார். கர்த்தர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லலை,
ஆதாமை பார்த்து சொன்னார். அப்போ ஏவாளே கிடையாது. அப்போ ஏவாள் எங்கே இருந்தா? ஆதாமுக்குள்ள இருந்தா. அப்போ சொன்னார், இந்த விருட்சங்களை எல்லாம், அந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம். அங்கே எந்த விருட்சம் இருந்தது? ஜீவ விருட்சமும் இருந்தது, நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு விருட்சம் இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை தீமை அறியக்கூடிய அறிவுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அறிவாளிகள்னு நினச்சேன். அன்னைக்கு அவன் ஒன்றுமே படிக்கலை, ஆண்டவர் சொன்னதை கேட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர் சொல்ல சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி அப்பா சத்தம் கேட்கறதுனால் வருகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலு. முதல் அப்பா சொல்றாரு, நான் உனக்காக இந்த அருமையான தோட்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன். மகிழ்ச்சி நிறைந்த தோட்டம், என் பிரசன்னம் நிறைந்த தோட்டம், ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டத்தை உனக்கு பரிசாய் கொடுக்கிறேன். நான் என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படியே உன்னை படைத்திருக்கிறேன். I have made you for my likeness, as my likeness. என்னுடைய சாயல், என்னுடைய ரூபத்தின்படி உன்னை படைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தோட்டத்தில் உள்ள ஜீவக்கனி, நல்ல கனி, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல மரம், நன்மை தீமை அறியக்கூடியதும் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் அறிவு மரம். ஆனால் நீங்கள் இந்த அறிவு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா என்று சொல்லி இருந்தார். அதற்கு பிறகுதான் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும், எல்லாம் சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க பாப்பா மாதிரி சொல்லுங்க, ஒரு சிறு பிள்ளைய போல. அல்லேலூயா. பண்படுத்து, அடுத்து என்ன? பாதுகாரு. அப்ப முதல் மனிதனுக்கு, தேவ சாயலாய் உண்டாக்கின மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, சொல்லுங்க பா பா. ஒன்று என்ன பண்ணணும்? பண்படுத்து. அடுத்து என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கொள். கர்த்தாவே எங்களை பாதுகாக்க வேண்டும். உன்னைய பாதுகாக்க சொல்லி இருக்கிறேன். கர்த்தாவே என்னை பண்படுத்த வேண்டும். உன்னைய தான் பண்படுத்த வச்சிருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதுக்கு உங்களை பாதுகாக்கணும்? உங்களை தான் பாதுகாக்கிறவனா வச்சிருக்கனே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னுடைய ஆவியை உனக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறனே. நம்ம அடிக்கடி காக்கும் தேவன் உண்டன. டேய், நீயே காக்கும் தெய்வன்டா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. டேய், எல்லா காவலோடும், எல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லு, எல்லா காவலோடும். ஒரு காவல் இல்லை, 2 காவல் இல்லை, 3 காவல் இல்லை, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். அதில் எடுத்து ஜீவன், சொல்லுங்க, ஜீவ ஊற்று அதுக்குள்ள இருந்து வருது. ஊற்று தண்ணீரே தேவ. அடா, தேவ ஆவி உள்ளதானடா இருக்கிறேன். நீ ஏன் புள்ளதானடா? இந்த அறிவு உனக்கு இல்லாம போச்சா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலு. அப்புறம் என்னத்துக்கு அறிவு மரத்தை போய் பிடிச்சி இழுக்கிற? நான் உனக்குள்ள தானே இருக்கிறேன், நான் உன்னோடு தானே இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான். சாத்தான் சாத்தான் சாத்தான், எங்க பார்த்தாலும் சாத்தான். அவன் தோத்தான், உன்னை பார்த்தாலே தோத்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீ அவனை துரத்தவே வேணாம், உன்னை பார்த்தாலே அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது சாத்தான் நடுங்கினான்னா எதிர்த்து நின்னானா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பிசாசுகளும், சொல்லுங்க, பிசாசுகளும். எபிரேயரின் புஸ்தகம் எடுங்க, 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11. அப்புறமா 1 யோவானுக்கு வருவோம். எபிரேயர் 11. எபிரேயர் 11.
6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் சொல்லுங்கம்மா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகத்தில் பாருங்க. கிரியை இல்லாத விசுவாசம் எங்கே இருக்குது? ஊழியக்காரங்கிறதுனால கேட்குறேன், எங்கே இருக்குது ஐயா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, எங்கே இருக்குது ஐயா? யாக்கோபு புஸ்தகத்தில் இருக்குதுப்பா. பாருங்க, அந்த பாஸ்டர் அவர், இவருக்கு போஸ்டர் அடிங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் பக்கத்து சொல்லுங்க. 2 சொல்லுங்க. யாக்கோப்பு 2:19 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. விசுவாசிக்கிறது எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதே விசுவாசம் யார்கிட்ட இருக்குது? பிசாசுகிட்ட இருக்குது. இந்த விசுவாசத்துக்கும் அந்த விசுவாசத்துக்கும் வித்தியாசமே இல்லை. என்னன்னா, உனக்கு ஒரு டவுட் இருக்கும், அதுக்கு டவுட்டே இருக்காது. டவுட் இல்லாமலே அது அவுட் ஆயிரும். கவனிங்க. எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. என்ன விசுவாசம்? அவர் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னொரு விசுவாசம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்க போறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யாக்கோப்பு 2:19 என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எதை விசுவாசித்து நடுங்குகிறது? தேவன் உண்டுப்பா, அவர் என்னை கிரியைகளை அழிச்சிட்டாருப்பா, என் கிரியைகளை அவர் அழிச்சிட்டாருப்பா, அதான்ப்பா நான் நடுங்குறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று பிசாசுகள் விசுவாசிக்கின்றன. அந்த பிசாசுகளை துரத்தவே ஆண்டவர் என்னை உண்டாக்கினார், எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்க ஒரு விசுவாசிக்கும் தைரியமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஏன் அது? பிகாஸ் ஆஃப் யுவர் லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் அவர் காட், அவர் ஃபாதர். நமக்குள்ள இருக்கிற அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அப்பா. சொல்லுங்க. ஐ அப்பா இல்ல, சொல்லுங்க. ஐ அப்பா இல்ல, எனக்குள்ள இருக்கிற அப்பா மெய் அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மற்றதெல்லாம் பொய் அப்பா. அல்லேலூயா. அந்த பொய்ய பார்த்து பயப்படுறியே, பக்கத்துல பொய்ய பார்த்து பயப்படுறியே. அப்பா நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் என்ன கொடுத்திருக்கிறார்? அன்பும் பலமும் சொல்லுங்க தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த ஆவிகளின் பிதா நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை காக்க வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு சொல்லுங்க, இந்த பட்டணத்துக்கு, என் சபைக்கு சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னை ஏதேன் தோட்டத்துக்கு சொல்லுங்க என்னை காவலனாய் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமா, போலீஸையே போட்டு தள்ளுறாங்க, இந்த போலீஸை போட்டே தள்ள முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு என்ற நாமத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை இயேசு என்ற நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். காரணம்
காரணம் என்ன? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அதனால் சொல்லுங்க, அதனால். அப்ப அதிகாரம் எங்க வருது? கீழ்ப்படிதல்ல வருது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதிகாரம் எங்க செயல்படாது? disobedience brings unbelief, fear. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்? அவன் கீழ்ப்படியல. ஆண்டவர் கட்டளைக்கு அவன் நடுங்கல. எல்லாத்துக்கும் நடுங்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம், 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏது உள்ள பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், இப்போ ஒரு சகோதரன் பாவம் செய்தா ஊரெல்லாம் தூற்ற கடவன், வாட்ஸ்அப்பில் போட கடவன். அதுக்கு அவங்கள வச்சிருக்காரு. அதுக்கா நீ காவலன்? அவனுக்கு ஜெபம் பண்ணு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் நீ இருக்கிற. உன் சகோதரன் ஒரு பாவம் செஞ்சிட்டான், சறுக்கிட்டான், விழுந்துட்டான், சகதிக்கு போயிட்டான். முடிஞ்சா கூட்டிகிட்டு வந்து கழுவி விடு. காயப்பட்டு கிடக்கிறான், நீ போற, அவன் காயத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆத்து, உன் வாகனத்தை கொடுத்து அதில் ஏத்து, கொண்டு போய் சத்திரத்திலையாவது சேர்த்து விடு, ஹாஸ்பிட்டல்லையாவது சேர்த்துரு. முடிஞ்சா கூட. இல்லைன்னா நான் வந்து இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் ஒன்று பாலிசியை போட்டு விட்டுரு. இல்லைன்னா நீயும் அக்யூசராக மாறிடுவ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். நீ காக்கிறவனா தாக்குறவனாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் ஜெபிப்பவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் ஜெபிப்பவரே, நான் அறியாததும் எனக்கு, நல்லா உற்சாகமா, பெரிய காரியங்கள் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான் பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அல்லது ஊழியக்காரங்க என்ன செய்யணுங்கிறத சொல்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சகோதரன் விழுந்து போனால் உனக்கு எரியாதா? உன் மனசு எரியாதா? உன் வயிறு எரியாதா? விழுந்து போன தூதர்களுக்கு அவர் உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்கிறாரப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, வாசிமா. அவன் வேண்டுதல் செய்ய கடவன். கையோ ஏத்தி ஒரு அல்லேலூயா. ஐயா, பாவம் செஞ்சிட்டான். ஐயா, மரணத்துக்கு எதுவான பாவம் செய்யல, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டான். அவனுக்கு ஜெபம் பண்ணு. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு மரணத்தை கொடுக்க மாட்டார், உன் ஜெபத்தால அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க என்ன சுடர்கள், ஜீவ சுடர்கள். மாறுபாடான இந்த சந்ததிக்கு மத்தியில மாறுபாடான ஊழியம் செய்யறானா, அதுக்கு மத்தியில நீ சுடராய் விளங்க வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இருளின் மத்தியிலே ஜீவ சுடராய் ஊழியம் செய்யவே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இருளிலே
சொல்லுங்க, வெளிச்சம் உதித்தது. சொல்லுங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏன் இதுவரை நடந்து வரல? நீ ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் கூப்பாடு போட்டு இருந்தா விழுந்துட்டான், நீ விழுந்துட்ட. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் அவர் ஜீவனை எனக்குள் வைத்து, சொல்லுங்க, அவர் ஆவியை எனக்குள் வைத்து அவர் வேலையை செய்ய என்னை பணித்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சகோதரன் பாவம் செய்து இருந்தால் அவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். அப்படி வேண்டுதல் செய்தால் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அவர் ஜீவனை கொடுக்கவன் கையை உயர்த்தி சொல்லுங்க, அது பரிபூரணப்படவும் வந்தார். எத்தனை பேர் எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஆவியானவர் என்னை எழுப்புகிறார். எதுக்கு எழுப்புகிறார்? ஜெபிக்க எழுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற ஜீவனை கொடுக்க எழுப்புகிறார். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை கொடுக்க இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன, ஜெபிக்கிறவன் என்ன. வாயை தரங்க, வாயை தரங்க. நன்மையால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புகிறார். ஒரு எழுப்புதல் வருகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்கள்லாம் கையை சொல்லுங்க, நான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் எரிந்து எழுந்து பிரகாசிக்க ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இருளை கொடுப்பதற்கு அல்ல, இருளை விரட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், மரித்தோரை எழுப்புகிற வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார். பாவத்தில் மரித்திருக்கிறவனையும் பரிசுத்தத்தில் எழுப்ப ஊழியனே உன்னால் முடியும். உன் ஜெப ஆவி எங்கே? காக்கிற ஆவி எங்கே? தூக்குகிற ஆவி எங்கே? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இரவும் பகலும் சகோதரர்கள் மேலே குற்றப்படுத்துகிற சாத்தான் கூட்டத்தில் சேராதீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற ஜீவன். சொல்லுங்களேன், எனக்குள் இருக்கிற ஜீவ ஆவியானவர், ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், தேசத்தில் இருளை விரட்டுகிற ஆவியானவர், மரண இருளில் இருக்கிறவர்கள், சொல்லுங்க, மரண இருளில் இருக்கிறவர்கள் மிகுந்த வெளிச்சத்தை காண போகிறார்கள். இயேசு வந்தபோது மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்துகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியணும்பா, என்ன காவலனா வைங்கப்பா, என்ன காவலனா வைங்கப்பா, ஜபத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வைங்கப்பா. விழுந்து போன, சொல்லுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சொல்லுங்க, விழுந்து போன ஊழியர்கள் கூடாரத்தை சொல்லுங்க, ஊழியர்களுடைய வாழ்க்கை எழும்பணும் அப்பா, எழும்பணும் அப்பா. மரண இருளில் இருக்கிறவர்கள் மிகுந்த வெளிச்சத்தை காணணும். அதுக்கு தான் நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, அதுக்கு ஜெபம் பண்ண வேணாம். அடுத்து, அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் இதுதான் முக்கியம். தேவனால் பிறந்த ஊழியர்கள்லாம் கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. தேவ ஆவியால் நிறைந்த ஊழியர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்க. நானும் கையை உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களை பார்க்குறேன். கையை உயர்த்தி நல்லா முழுசா உயர்த்துங்க. ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியர்கள்லாம் கையை உயர்த்துங்க. ஒருவன் ஆவியில் நிறைந்தது மாத்திரமல்ல, ஆவியில் பிறந்தது மாத்திரமல்ல, அந்த ஆவியால் நடத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனால் பிறந்தவனும் எவனும், சொல்லுங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று
அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை, சொல்லுங்க சொல்லுங்க, இதுதான் நான் வர்றேன். தேவனால் பிறந்தவன் தன்னை, சொல்லுங்க, இப்படி கையை வச்சு சொல்லுங்க, தன்னை. கையை இப்படி வச்சு சொல்லுங்க, தன்னை. தேவனால் பிறந்தவன், அவர் சாயலாய் பிறந்தவன், அவர் ஆவியில் நிறைந்தவன். சொல்லுங்க, தன்னை. தேவனால் பிறந்தவன், சொல்லுங்க, தேவ ஆவியால் பிறந்தவன். சொல்லுங்க, தேவ ஆவியால் நிறைந்தவன், தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவன். தன்னை சொல்லுங்க, காக்கிறான் 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 காக்கிறான், தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் சாத்தான், சொல்லுங்க, அவனை விளங்குதா விளங்கலையா? தொடவே மாட்டான், தொடவே மாட்டான், உன் பக்கமே வரமாட்டான். அவன் நிழல் கூட உன் மேலே படாது. ஒன்றை பார்த்தா அவன் ஓடி போவான். எத்தனை வழியாக ஓடுவான்? காமிங்க, எத்தனை வழியாக ஓடுவான்? ஒரு வழியாக எங்கேயாவது வந்திருந்தா கூட 7 வழியாக ஓடுவான். இன்னைக்கு ஊழியர்களுக்கு விடுதலை. எதுக்குடா நீ எதுக்கு ஊழியன்னு வர்ற? போய் எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு, காணாமல் போயிரு, உன் போஸ்டையெல்லாம் தூக்கி போட்டுரு. ஊழியம் தேவனால், எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் துணிகரமா, சொல்லுங்க, துணிகரமா பாவம் செய்யான். சொல்லுங்க, தேவனால் பிறந்த எவனும். அடுத்து தேவனால் பிறந்தவன், இதைத்தான்ப்பா நான் சொல்ல வரேன். தன்னை, சொல்லுங்க, தன்னை. என்ன ஆக்ஷன்ல காமிங்க, தன்னை. எங்க முன்னாடியும் காக்குறான், பின்னாடியும் காக்குறான், சைடுலையும் காக்குறான், இங்கேயும் காக்குறான், கண்ணுல காக்குறான், வாயில காக்குறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணுல காக்குறான், வாயில காக்குறான், கையில காக்குறான். சொல்லுங்க, கையில காக்குறான், நடையில் காக்குறான். உன் நடையை சொல்லுங்க, உன் நடையை சொல்லுங்க, காத்துக்கொள். சொல்லுங்க, உன் கைகளில் காத்துக்கொள். சொல்லுங்க, தீமையானதை தொடாத. சொல்லுங்க, எவர் மேலும், சொல்லுங்க, எவர் மேலும் சீக்கிரமா கையை வச்சிடாத. பிடிச்சுக்கிறோம், அதுக்கு பிடிக்காது, ஆனா நீ பிடிச்சுக்கிறாத. ஆமா, விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். இன்னைக்கு கோட்டை விட்டவரெல்லாம் கொரட்டை விடுவீங்க. ராத்திரிலாம் உன்னை யார் தூங்குறதுக்கு வச்சிருக்கிறா? தூக்கத்தை விரும்பினா தரித்திரம். பக்கத்தில் பார்த்து, ஏய் தரித்திரம், உன் ஊழியம் எதுக்கு தரித்திரம், உன் வீடு எதுக்கு தரித்திரம்? எத்தனை பேர் அனலா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் ஒளி வந்ததுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்துறோங்கிறாரு பாருங்க. நீங்க ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துறான். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை கையை இப்ப உட்கார்ந்துகிட்டு எந்திரிங்க. உன்னை சபிக்கிறவர்களை நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட வருவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க எப்பதான் எழும்புறீங்கன்னு பாக்குறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அதான் எனக்கு பிரச்சனையே. இன்னும் புரியல. ஆமோஸுக்கு புரியுது, இந்த டிடிகளுக்கு புரியல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யார் உனக்கு அறிவு மரத்துல போய் சாப்பிடுன்னு சொன்னது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், ஜோயே லைஃப். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி, கையை உயர்த்தி சொல்லுங்க, பிரகாசிக்குது. வாயை திறந்து சொல்லியா, பிரகாசிக்குது. 100 தடவை சொல்லு, பிரகாசிக்குது, பிரகாசிக்குது, பிரகாசிக்குது. அப்பா வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிற வாயை திறந்து சொல்லு, அந்த ஒளி எனக்குள்ள இருந்து பிரகாசிக்குது, 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 பிரகாசிக்குது. கையை உயர்த்தி, எனக்குள்ள இருக்கிற ஜீவ ஒளி, இயேசுவின் ஜீவன், ஜோயே ஜீவன்.
ஜீவன் சொல்லுங்க எனக்குள் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. சொல்லுங்க இருளானது அத தொட 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 முடியாது, தொட முடியாது பாஸ்டர். ஊரா பாபா 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 வாயை திறந்து அந்நிய பாசை ஆவியில நிறைங்க நிறைங்க நிறைங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும், உங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும், ஜீவ நதிகள் பாயட்டும். ஊரா பாபா 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 ஊரா காரா பாரா. உன்னுடைய ஜீவ ஊற்று உன்னிடத்திலிருந்து பொங்குகிறது. ஜீவ நதி சொல்லுங்க, ஜீவ நதி பாயுது. சொல்லுங்க ஜீவ நதி பாயுது. சொல்லுங்க இந்த நதி பாயும் இடமெல்லாம், சொல்லுங்க இந்த நதி பாயும் இடமெல்லாம், எனக்குள்ளிருந்து நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி பாயும் இடமெல்லாம் பெரிய பெரிய மீன்கள், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய பெரிய மீன்கள், நீ உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஊரா பாபா பாபா பா. நீ ராஜா கிட்ட போகாத, ராஜா உன்னிடத்துல தேடி வருவான். அல்லேலூயா. ஊரா பாபா 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 பாபா. கரா 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 கரா. ஊரா பாபா. வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற வண்ணமாய், கையை உயர்த்தி சொல்லுங்க, நாமும் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாய், அவருடைய வார்த்தை சொல்லுது அவர் இருக்கிற வண்ணமாய் நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம். only believe. நீ இத விசுவாசி, அப்பதான் நீ சுகவாசி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த சத்திய வசனத்தையே சுவாசி, அத வாசி, சுவாசி சுவாசி, அதுதான் உனக்கு ஆக்சிஜன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாபா பாபா பாபா. வாயை தர நன்மையால் நிரப்பட்டும். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். இந்த வெளிப்பாடு உனக்கு கிடைக்கணும், இந்த வெளிப்பாடு உனக்கு கிடைக்கணும். ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. சாபா பாபா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. தேவனால் பிறந்தவன் சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறான், தேவ ஆவியால் நடத்தப்படுகிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லே. பொல்லாங்கன் அவனை தொடான், இருளானது அதை மேற்கொள்ள முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. சொல்லுங்க வாயை திறந்து, குறி சொல்லுதலும் இல்லை இல்லை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிக்கிறவன் கையை உயர்த்தி 100 தடவை சொல்லையா. ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன், ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன், ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. லோக்கோ. நல்ல வாயை திறந்து ஆவியில நிறைந்து ரோபா ராபா. அக்கினி 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 அக்கினி. உலபர மலபர சத்தரபரம் திரிபர மலபர சத்தரபரபரபா. திரிபரபலபரஷ கலரபரபரப. ஊரபலரபலபரபலபரபரபரபர. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். அக்கினி ஜுவாலையில குப்பையை போட்டா எரியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பொசுங்கி போய்விடும், உன்னை தொடுகிறது பொசுங்கி போய்விடும். அல்லேலூயா. வாயை திறந்து அந்நிய பாஷையில ஆவியில நிறந்து பேசுங்கப்பா. சேர்ந்து சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆனாலுமின்றி குளிருமின்றி இருக்காதே, கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். இன்னைக்கு நீ அனலாயிரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே என்னை அனலாக்குங்க, ஆவியானவரே. அல்லே
அல்லேலூயா, அல்லேலூயா. 104 சங்கீதம் 4 சொல்லுகிறது, 104:4 சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக இதோ மாற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். 2 கரங்களை உயர்த்தி, என்னை அக்கினி ஜுவாலை, அக்கினி, 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 அக்கினி. வாய தர, விரிவாய் தர, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அவர் சொன்னதை செய்கிறார். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பா 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 ராகா தா ராகா ரா ராகா ராகா ராகா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ள முடியாது. இருளானது மேற்கொள்ள முடியாது. பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இல்ல, இல்ல. குறி சொல்லுதல் இல்ல, இல்ல, இல்ல. உனக்கு எதிராய் ஒருவனை எதிர்த்து நிற்பது இல்ல, 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 இல்ல. நீ உயிருள்ள நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவைகள் 7, கையை உயர்த்தி சொல்லுங்க, 7 வழியாய், கர்த்தர் சொன்னபடி 7 வழியாய் ஓடி போவார்கள், ஓடி போவார்கள். அல்லேலூயா. ரபா பாபா பாபா பரா சகல ரபா ரகதல ரமலபர சந்தல ரபா ரேகதரபா ரே ஓரி பரமரசே. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசுவின் சக்தியினால். கைகளை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, விழுந்து போன சாத்தான் இனிமே எங்க முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, விழுந்து போன சாத்தான் இனிமே நிக்க முடியாது. மிதி 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 மிதிங்கிறேன். சிலர் நல்லா மிதிப்பா, ரொம்ப மதிக்கிற சாத்தான மிதிக்க சொல்லியிருக்கார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பேர் என்ன? மிதி வாங்கி. உங்களுக்கு பேர் என்ன? மிதிக்கிறவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலு சொல்லுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். சொல்லுங்க, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலு. விசுவாசிப்பா. ஒன்று இப்படி ஊழிய செய் இயேசுவை போல, இல்லையா தூக்கி போட்டு எங்கேயாவது ஓடி போயிரு. விசுவாசிக்கிறவன் ஒரு அல்லேலுயா சொல்லுங்களேன். சத்தம்மா துதிப்போ, அப்படியாவது சொல்லுங்களேன், பாடுங்களேன், சொல்லுங்க. சத்தம்மா துதிப்போ, சாத்தான முறியடிப்போ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தை தெளிப்பதினாலே இந்தியாவெங்கோ, அம்பத்தூர் எங்கோ, ஆவடி எங்கோ. நீங்க கையை உயர்த்திட்டா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆவடி எங்கோ ஜெயம் பெறுவோம்.
சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. பாடுங்க. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசுவின் சக்தியினா. ஆஹா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஓஹோ ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. விழுந்து போன சாத்தான் இனிமே நிற்க முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமே நிற்க முடியாது. ஆகவே துதி 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 மிதி 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 மிதி. இயேசுவ துதி, சாத்தான மிதி. இயேசுவ துதி, சாத்தான மிதி. சொல்லுங்க. இயேசுவ துதி, சாத்தான மிதி. இயேசுவ துதி, சாத்தான மிதி. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. கைகளை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா. ஓஹோ சன்னா. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ சன்னா. கையை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. ஒரு வழியா வந்த சாத்தான் 7 வழியா ஓடிடுவா. ஒரு வழியாய் வந்த சாத்தான் 7 வழியாய் ஓடிடுவா. அல்லேலூயா. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு உட்காருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை. தேவனால் பிறந்த எவனும் தன்னை வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. தன்னை அடையாளத்தை காமிங்க. தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவன். அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ள, கையை சொல்லுங்க, இருளாண்டி அதை மேற்கொள்ள, முனியாண்டி அதை மேற்கொள்ள, வானத்தின் கீழே பூமியின் மேலே கையை உயர்த்தி வராலே அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட ஜனங்களை விடுதலையாக்க கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தில் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என் நாமத்தில் சொல்லுங்க. என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள். உங்க வேலையா ஆண்டவர் வேலையா? உங்க வேலை. சிலர் ஆண்டவர் வேலைன்னு வெளிப்பாடு. உங்க வேலைப்பா. இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், ஒரு ஊழியனாய் நடக்கும் அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியில் பிறந்து, தேவனால் பிறந்து, தேவ ஆவியால் நிறந்து, தேவ ஆவியினால் நடத்தப்பட ஒவ்வொரு ஊழியனும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசு செய்த கிரியைகளை கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா நீங்கள் செய்ய வேண்டும். இல்ல ஊழியம் செய்யறதை விட்டு ஓடி போயிடணும். ஊரை விட்டு ஓடு. நான் பேய துரத்துறனோ இல்லையோ, இயேசுவை போல ஊழியம் செய்யாதவனா துரத்தலான்னு வந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பேயை துரத்த போறீங்களா இல்லை உங்களை துரத்துறதா? அது அந்த ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த தேசத்தை நீங்கள் விடுதலை பண்ணுவீர்கள். இந்த தேசத்தின் ஜனங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரட்சகர், அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் கடைசி வசனத்தை வாசிங்க. மீகா ம் 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 இங்க பாருங்க, யாக்கோப்புக்கும் ஆபிரகாமுக்கும் கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. வாசிங்கம்மா. இருங்க இருங்க வரேன். எத்தனாவது என்ன என்ன வாசித்தீங்க? மீகா இரட்சகர்கள் ஏசாவை நியாயம் தீர்க்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏசாவை நியாயம் தீர்க்க சொல்லுங்க. இரட்சகர்கள் மலைகளின் மேலே வருவார்கள் சொல்லுங்க, வருவார்கள். ஒபதியாவின் புஸ்தகம் 21, ஒபதியா 21, இது உதவியா இருக்கும். சொல்லுங்க, ஒபதியா 21 நமக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு ஊழியர்கள் எப்படி மாறணும்? இரட்சகர்களாய் மாறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும். இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21 வாசிங்க. இங்க பாருங்க, உங்க மூலமா இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க ஜட்ஜா மாற போறீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்களை ஜட்ஜா மாற்ற போகிறார். ஒவ்வொரு பேய்களையும் துரத்தும் போது யூ பிகம் அ ஜட்ஜ். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் பிள்ளைய நீ எப்படி தொடலாம்? போ இயேசு நாமத்தில். இல்லை நான் சுட்டெரிக்கும் அக்கினி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனை எப்படி மாற்றுகிறார்? அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசி. அவர் ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர் நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஆவியில் இன்னைக்கு அக்கினியாக போறீங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஏசாவின் பர்வதத்தில் நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில், சீயோன் என்பது சபை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் சீயோன் பர்வதத்தில் எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்கப்பா, எழும்ப ரெடியா இருக்கிறீங்களா? அக்கினியாய் மாற ரெடியா இருக்கிறீங்களா? அந்த அக்கினி பற்றி எரியணும்னு ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆவியானவர் உங்க ஒவ்வொருவர் தலையில இன்றைக்கு இறங்குகிறார். சொல்லுங்க, அக்கினி ஜுவாலையாய் இறங்குகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த அற்புத அடையாளங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும். எந்த காத்து கருப்பும் பின்தொடர முடியாது. ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது, எல்லாரும் எழும்பி நில்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பொழுது சொல்லுங்க. அப்பொழுது. அப்பொழுதா இப்பொழுதா? இப்பொழுதுன்னு சொல்லுப்பா. எழும்பிட்டீல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசா சொல்லுங்க. ஏசாவின் பர்வதத்தை
சொல்லுங்க, நியாயம் தீர்ப்பதற்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லே. எனக்கு டீச் பண்ண நேரம் இல்லை. சொல்லுங்க, ஏசாவின் பர்வதத்தை. அப்ப ஏசாங்கிறது என்ன? ஒரு பர்வதம், ஒரு மலை. இது லேசானது இல்லை. இந்திய தேசம் எல்லா தேசங்களில் இருக்கிற ஒரு மாபெரும் பர்வதம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த பலவான நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, அவனிலும் சொல்லுங்க பெரிய பலவான் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்தியாவில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற பர்வதம். சொல்லுங்க, ஜீவ பர்வதம், ஜீவ பர்வதம். ஓ ரபா பாபா 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 பாபா. அப்படியே ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள். உனக்கு பேர் என்ன? இரட்சகர்கள். எத்தனை பேர் இயேசுவை போல இருக்கிறீங்க? இரட்சகர் ஆவி உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி வாயை திறந்து ஆவியில் நிறைந்து அக்கினி 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 அக்கினி. உரா பாபா 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 பாபா. நீ ஒரு இரட்சகன், நீ ஒரு இரட்சகன். சொல்லுங்க, நான் ஒரு இரட்சகன். எனக்குள்ள இரட்சகர் இயேசுவின் ஆவி இருக்கிறது. ஊரா பாபா பாபா பாபா. நல்ல 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 ஆவியானவரே, ஆவியானவரே விடாதீங்க, விடாதீங்க. பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு இறங்கி வந்த ஆவியானவரே, உள்ள இருந்து எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. அக்கினி ஜுவாலையா மாத்துங்க, இரட்சகர்களாய் மாற்றுங்க. நல்ல நல்ல நல்ல. ஊரா பாபா பாபா பாபா. ராக்கா 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 ராக்கா. அனலாகு அனலாகு அனலாகு. எழும்பு 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 எழும்பு. அனலாகு அனலாகு. ஊரா பாபா 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 பாபா. ராக்கா ராக்கா. இரட்சகர்கள் 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 எழும்புகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது அப்பொழுது தேசம், அப்பொழுது தேசம் கர்த்தருக்கு வசமாகும், கர்த்தருக்கு வசமாகும். நீ எழும்புற வர இந்த தேசத்தை அசைக்க முடியாது, உன் பிள்ளைகளை அசைக்க முடியாது. அது உன் கையில தான் இருக்குது. இரட்சகனா எழும்பு, இரட்சகையா எழும்பு, இரட்சகனா எழும்பு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு சவால் கொடுக்கிறார். நீ தூங்குனது போதும், உதறி தள்ளிவிட்டு எழும்பு. தூங்குனது போதும், எழும்பு. அல்லேலூயா. அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். என்னை இரட்சகனா எழுப்புங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து இரட்சகரின் ஆவி. வாயை திறந்துப்பா. தூங்குறதுனா வீட்டுக்கு போய் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. தரித்திரம் வந்து உங்க வீட்டை தட்டும். ஊரா பாபா 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 பா. நல்லா வாயில வாய வாய விரிவாய் திற. சத்தத்தை உயர்த்து. அடக்காத அடக்காத. அது பற்றி எரியணும்னு விரும்புறேன். உனக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரியணும், பற்றி எரியணும். ஊரா ராரா ராரா பூரா பாபா 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 பாபா. நிறுத்தாத நிறுத்தாத. சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்தி 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 உயர்த்தி. உலா கலா பலா பலா பலா. கட்டுகள் அறுக்கப்பட போறது இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். உரா பரா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஊழியரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நீ இரட்சகனாய் எழும்பு, நீ இரட்சகனாய் எழும்பு. உன்னை காண்கிற ஆவிகள் அலறி ஓட போகிறது. இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் பார்த்து ஐயோ தேவகுமாரனே பரிசுத்தரேன்னு சொல்லி அலறி ஓடிச்சு. பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி உனக்குள் இருந்து பற்றி எரியட்டும். ஜெப ஆவி பற்றி எரியட்டும், ஜெப ஆவி பற்றி எரியட்டும். அல்லேலூயா. எருசலேம் குடும்பத்தின் மேலும் தாவீதின் குடும்பத்தின் மேலும் அல்லேலூயா. விண்ணப்பத்தின் ஆவி. சொல்லுங்க, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவரை விடாதீங்க, ஒருத்தரை விடாதீங்க. அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. அக்கினி ஜுவாலை ஆக்கிருங்க. மரித்தோரை எழுப்புங்க, பேய்களை துரத்துங்க இயேசு நாமத்தில். அற்புத அடையாளத்தை செய்ய, ஜெபிக்காத செய்ய.
இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியஸ்தர்கள் மேல் கை வைத்து சுகமாக்கு, சுகமாக்கு. ஓ ரிபர மலபர சத்தரபர சீக்கர பரபல பரபல. நிறுத்தாதம்மா, சோர்ந்து போகாதம்மா. மறுபடியும் தண்ணி ஊத்தி அவிச்சு போட்டுறாத, அவித்து போட்டுறாத. அக்கினியாகு, அக்கினியாகு. திரளான தண்ணீர், அதை அவிக்க முடியாது, அதை அவிக்க முடியாது. இது இயேசுவின் நேசத்தீ, பரிசுத்த ஆவியானவர் பற்ற வைக்கிற தீ, ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய தீ. பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே இறங்கி வந்த அக்கினி ஒவ்வொருவர் மேல அந்த அக்கினி பற்றி எரிவதாக. ஒரு மனம் உண்டாவதாக, ஒரு மனம் உண்டாவதாக. ஓ ரிபலர சத்தலர பலபர சத்தலர பரை பரை பர 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 பர. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறேனப்பா. ஓலர சந்தலர பர பர. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இரட்சகர்களாய் மாற்றுங்கப்பா. இரட்சிப்பின் கிரியைகள் உண்டாவதாக, இரட்சகரின் கிரியைகள் உண்டாவதாக. எல்லா ஜனங்களாலும் அறிந்து வாசிக்கப்படுகிற கிறிஸ்துவின் நிருபங்கள் நீங்கள் தானே. கையை உயர்த்தி சொல்லுங்கள், எங்களை காண்கிறவர்கள் சொல்லுங்கள், இயேசுவை காணட்டும் அப்பா. சொல்லுங்கள், எங்களை காண்கிற பிசாசுகள் அலறி ஓடட்டும் அப்பா. சொல்லுங்கள், கட்டிகள் கரையட்டும் அப்பா. சொல்லுங்கள், கர்த்தர் அவர்களோடு கிரியை நடப்பித்து சொல்லுங்கள், அவர்களால் நடந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எல்லாரும் சொல்லுங்கள், என்னால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க போகிறது. கர்த்தர் என்னோட சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேலே, சபையின் மேலே சொல்லுங்க, இரவும் பகலும் அக்கினி மேகமாய், அபிஷேக மேகமாய் அல்லேலூயா ஆவியானவர் நிரப்ப போகிறார். சொல்லுங்க, என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய், ஃபயர் வாளாய் அவர் இருக்க போகிறார். ஏசாவின் பர்வதங்களை நியாயம் தீர்க்க எங்களை சொல்லுங்க, இந்த ஆவடியிலே தமிழ்நாட்டிலே போகும் இடமெல்லாம் இரட்சகர்களாய் மாற்றப் போகிறார். சொல்லுங்க, இரட்சகர்களாய் மாற்றப் போகிறாய். இயேசு இரட்சகர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போனார். சொல்லுங்க, இயேசு இரட்சகர் ஆலயத்துக்குள் போகும்போது பிசாசுகள் அலறி ஓடிற்று. குருட்டு கண்களை திறந்தார். ஊமை ஆவிகளை ஓட்டினார். ஊமைகளை பேச வைத்தார். சொல்லுங்க, இயேசு செய்த கிரியைகளை சொல்லுங்க, என் ஊழியத்திலே நான் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன். நல்ல கரங்களை தட்டி, நான் செய்ய போகிறேன். என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை விட மேலானவைகளை செய்வான் என்று என் இரட்சகர் சொல்லி இருக்கிறார். உங்களை காண்கிறவர்கள் இரட்சகர்களை காணட்டும். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறும், கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறும். ஊழியக்காரர்களே, இன்றைக்கு என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் நீர் சொல்லி இருக்கிறீர். 1 30 60 100 இந்த ஊழியர்கள் பலன் கொடுப்பார்களாக.
எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நீங்களே சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீர் என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி உங்க பைபிளை எடுத்து நான் சொல்ற பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 106 எடுங்க. 106 24. அவர் தம்முடைய ஜனங்களை, அதைத்தான் வாசிக்க சொன்னேன். 105 24. 105 24 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய சத்துருக்களை பார்க்கிலும் நீ பலவானா பலவீனனா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆக்கு வாரா ஆக்கி நாரா? ஆக்கி நாறு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை என் சுத்தி இருக்கிற சத்துருக்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பலவானை விட என்னை எப்படி ஆக்கி இருக்கிறார்? ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க. பலவானாய் ஆக்கி இருக்கிறார். சத்துருக்களை விட பலவானாய் ஆக்கி இருக்கிறார். நான் சொல்றேன், 1000 முறை இதை தியானம் பண்ணு, இதை அறிக்கை பண்ணு, இதை அபியாசப்படுத்து. அப்பொழுதுதான் நீ இரட்சகனாய் மாற முடியும். உனக்குள்ள அவர் ஏற்கனவே ஆக்கி வைத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிறதுனால அல்ல, அவர் கிருபையினால் அதை செய்திருக்கிறார். அதை கிரியை செய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சத்துருக்களை, அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கிறார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை. நமக்கு ஏன் நமக்கு எதிரியா இருக்காங்க? ஆண்டவரே அவனை மாற்றி வச்சிருக்கார். எதுக்கு? நீங்க அவனை ஜெயிக்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மறக்காதீங்க, அவர்களை விட, எதிரிகளை விட உங்களை எப்படி மாற்றி இருக்கிறார்? 4 தடவை சொல்லுங்க. என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க. என்னுடைய எதிரிகளை விட, பிசாசுகளை விட, மந்திரவாதிகளை, வாயை திறந்து சொல்லு. அல்லேலூயா. பலவானாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 26 27 வாசிங்க. அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. தம்முடைய தாசனாகிய ஜெயசீலனையும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யோசுவாவையும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மாற்றினையும் கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க. தம்முடைய தாசர்களாகிய உங்க பேரை போடுங்க. ஜெயசீலனையும் தாம் தெரிந்து கொண்ட, சொல்லுங்க, யோசுவாவையும் மார்ட்டினையும் கையை சொல்லுங்க. அனுப்பினார். சொல்லுங்க. இன்னைக்கு அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யார போல? மோசேயை போல, ஆரோனை போல, இயேசுவை போல இரட்சகர்களாய் அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாய் அனுப்புகிறார். ரெடியா? பலவானாய் போக ரெடியா? பலவானிலும் பலவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவர்கள் 27 வாசிங்க. இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் இந்திய தேசத்திலே
அற்புதங்களையும் செய்தார்கள். நீ செய்ய ரெடியா இருக்கிறியா? ஜெபிக்க அழுக ரெடியா இருக்கிற? 40 நாள் எதுக்கு அழுகிற? எதுக்கு ஜெபிக்கிற? செய்ய. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவர்கள் அவர்கள் நடுவிலே அற்புதங்களையும். எத்தனை பேர் வியாதியஸ்தரை எழுப்ப ரெடியா இருக்கிறீங்க? மரித்தோரை எழுப்ப ரெடியா இருக்கிறீங்க? இத இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலு. நீ உயிரோடு இருக்கும் வரை ஒருவன் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு உன் இருதயத்தை விட்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க, விலகாதிருப்பதாக. அப்பொழுது இயேசு செய்த கிரியைகளை நீ செய்வாய். நீ செய்வாய். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர்கள் சொல்லுங்க, அவர்கள் அவர்களுக்குள் சொல்லுங்க, இந்திய தேசத்துக்குள், எங்க பட்டணத்துக்குள், எங்கள் குடும்பத்துக்குள் அவருடைய இயேசுவுடைய அடையாளங்களையும் இந்திய தேசத்தில் இயேசுவின் அற்புதங்களையும் செய்தார்கள். அல்லேலூயா. 45ஆம் வசனத்தை வாசித்து அப்படியே விசுவாசிப்போம். வாசிங்க. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்திய தேசத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். எல்லா மாநிலங்களை கொடுக்கிறார். எலெக்ஷனை பத்தி நீ கவலைப்படாத, அவர் செலக்ட் பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலன்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க கொடுத்த தரிசனத்தை, நீங்க கொடுத்த அந்த அக்கினி அபிஷேகத்தை, நீங்க கொடுத்த அதிகாரத்தை, நீங்க கொடுத்த பொசிஷனை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. அதை எடுத்து சொல்லுங்க, அதை எடுத்து எழும்பி பிரகாசிக்க, இயேசுவை போல சொல்லுங்க, தியானிக்க, நினைக்க, நடக்க, கிரியை செய்ய சொல்லுங்க. எனக்குள்ள இருந்து சொல்லுங்க, எழும்புங்க, 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 எழும்புங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இரட்சகர்கள் ஏசாவின் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். அப்பொழுது தேசம் கர்த்தருடையதாய் மாறும்.